குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன் மில்கி மிஸ்ட் பன்னீர், ஹை புரோட்டீன் பன்னீர். வணக்கம் நண்பர்களே, மின்னம்பலம் டிஜிட்டல் திண்ணைக்கு உங்களை வரவேற்கிறோம். நான் ராகவேந்திர ஆரா. இன்று மார்ச் 9 திமுக அதிமுக என தமிழ்நாட்டின் 2 முக்கிய கட்சிகளிலும் முக்கிய நிகழ்வுகள் நடந்திருக்கின்றன. திமுக தரப்பில் இன்று அக்கட்சியின் எம்பிக்கள் கூட்டம் முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் அறிவாலயத்தில் நடைபெற்றிருக்கிறது. அதிமுக தரப்பில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அக்கட்சியின் மாவட்ட தேர்தல் பொறுப்பாளர்கள் ஆலோசனை கூட்டம் காணொலி வழியாக இன்று நடைபெற்றிருக்கிறது. இந்த 2 கூட்டத்திலும் என்ன நடந்தது என்பதை இன்றைய டிஜிட்டல் திணையிலே பார்ப்போம். முதலில் திமுக தரப்பில் எம்பிக்களுடைய ஆலோசனை கூட்டம் இன்று நடந்தது. நாளை மார்ச் 10 நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரின் 2வது அமர்வு ஆரம்பிக்கிறது. ஏற்கனவே ஒரு அமர்வு நடந்து முடிந்துவிட்டது. பட்ஜெட் தாக்கல் செய்தார்கள். இதற்கு பிறகு நாளை 2வது அமர்வு நடக்கிறது. இந்த அமர்வில் திமுக எம்பிக்கள் என்ன செய்ய வேண்டும், எப்படி பங்காற்ற வேண்டும் என்பது பற்றி இது ஒரு வழக்கமான கூட்டம்தான். ஒவ்வொரு பார்லிமெண்ட் செஷன் முன்னாடியும் இதுபோல் ஒரு எம்பிக்கள் கூட்டம் நடப்பது வழக்கமான ஒன்று தான். ஆனால் இந்த முறை கூடுதல் முக்கியத்துவம் என்னவென்றால், திமுக இந்தியாவிலேயே முதல் முறையாக இந்த நாடாளுமன்ற மக்களவை தொகுதிகள் மறுசீரமைப்பு விஷயத்தை மிக தீவிரமாக கையில் எடுத்து ஒரு போராட்ட வடிவமாக அதை முன்னிறுத்தி இருக்கிறது. இது தொடர்பாக கடந்த மார்ச் 5 தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அனைத்து கட்சிகளையும் அழைத்து ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்தினார். அந்த அடிப்படையில் அடுத்து வருகிற மக்களவை தொகுதி சீரமைப்பு என்பது மக்கள் தொகை அடிப்படையில் என்றால் தமிழ்நாடு உள்ளிட்ட தென்னிந்திய மாநிலங்கள் மட்டுமின்றி மேற்கு வங்காளம், பஞ்சாப், ஒடிசா போன்ற மாநிலங்களும் இதில் கடுமையாக பாதிக்கப்படக்கூடிய சூழல் இருப்பதால் இது பற்றிய ஒரு பிற மாநிலங்கள் இணைந்த ஒரு கூட்டு நடவடிக்கை குழு அமைக்கப்பட வேண்டும் என்று அந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டது. அது சம்பந்தமாக வருகிற மார்ச் 22 அடுத்த கூட்டத்தையும் வைத்திருக்கிறார்கள். இந்த நிலையில் இந்த எம்பிக்கள் கூட்டத்தில் இந்த மக்களவை தொகுதி மறுசீரமைப்பு சம்பந்தமாக மற்ற மாநிலங்களைச் சேர்ந்த, அதாவது பாதிக்கப்பட்ட மாநிலங்களைச் சேர்ந்த ஆளுங்கட்சி தலைவர்கள், எதிர்க்கட்சி தலைவர்கள் ஆகியோரை நேரில் சென்று சந்தித்து அவர்களை அழைக்கலாம் என்று திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் கனிமொழி ஒரு யோசனையை இந்த கூட்டத்தில் முன்வைக்க அதை முதலமைச்சர் ஸ்டாலின் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அந்த அடிப்படையில் இன்னன்னார் இந்தந்த மாநிலங்களுக்கு செல்லலாம் என்று முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படித்தான் கேரளாவுக்கு அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன், ஆந்திராவுக்கு அமைச்சர் ஏவா வேலு, மேற்கு வங்காளத்துக்கு எம்பி கனிமொழி, ஒடிசா மாநிலத்துக்கு அமைச்சர் டிஆர்பி ராஜா ஆகியோரை அனுப்பலாம் என்று முடிவு செய்யப்பட்டது. இந்த அடிப்படையில் விரைவில் இவர்கள் அந்தந்த மாநிலங்களுக்கு செல்ல இருக்கிறார்கள். அதாவது மேற்கு வங்காள முதலமைச்சர் மம்தா பானர்ஜியை கல்கத்தாவுக்கு சென்று கனிமொழி சந்திக்க இருக்கிறார். அங்கே இருக்கிற எதிர்க்கட்சிகளையும் சந்திக்க இருக்கிறார். அதே போல் அமைச்சர் ஏவா வேலு ஆந்திரா செல்ல இருக்கிறார். அப்படியே தெலுங்கானா மாநிலத்துக்கும் அவர் செல்லலாம் என்கிறார்கள். இது திமுக தரப்பு அப்டேட். அடுத்ததாக அதிமுக தரப்பில் 82 மாவட்ட தேர்தல் பொறுப்பாளர்களுடைய கூட்டத்தை காணொலி வழியாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நடத்தியிருக்கிறார். திமுக உள்ளிட்ட கட்சிகளில் போன்ற கட்சிகளில் காணொலி வழியாக அடிக்கடி ஆலோசனை கூட்டங்கள் நடைபெற்றதை நாம் பார்த்துருக்கிறோம். அதிமுகவில் இது ரொம்ப அரிதாகத்தான் நடக்கிறது. அதற்கு ஒரு காரணமும் சொல்கிறாங்க. நாளை மார்ச் 10 முன்னாள் அமைச்சர் வேலுமணியுடைய மகன் திருமண வரவேற்பு கோவை கொடிசியா அரங்கத்தில் மிக பிரம்மாண்டமாக நடக்கிறது. எடப்பாடி பழனிசாமி அதில் பங்கேற்கிறார். அவர் மட்டுமல்ல, தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களிலிருந்தும் அதிமுக நிர்வாகிகள் அங்கே அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். மிக பிரம்மாண்டமாக ஒரு கட்சி விழாவாக அதை வேலுமணி நடத்த இருக்கிறார். இந்த நிலையில் அனைவரும் சென்னை வந்துவிட்டு இங்கிருந்து கோவைக்கு செல்ல வேண்டுமே என்ற அடிப்படையில் அவரவர் அந்தந்த பகுதியிலேயே இருந்து காணொலி வழியாக இந்த கூட்டத்தை நடத்தலாம் என்று முடிவு செய்யப்பட்டு தான் இந்த கூட்டம் காணொலி வழியாக இன்று நடத்தப்பட்டது. இந்த கூட்டத்திலே எடப்பாடி பழனிசாமி தேர்தல் பொறுப்பாளர்களுக்கு அறிவுரை மட்டுமல்ல, மிக கடுமையான எச்சரிக்கையையும் வழங்கியிருக்கிறார் என்று சொல்கிறார்கள். அதாவது வாக்காளர் பட்டியல் சரிபார்ப்பது, பூத் கமிட்டி அமைப்பது, இந்த 2 தான் இந்த மாவட்ட தேர்தல் பொறுப்பாளர்களுக்கு முக்கியமான பணிகள். வாக்காளர் பட்டியல் பற்றி ஏற்கனவே இந்தியா முழுவதும் பல்வேறு புகார்கள் இருக்கின்றன. மிக சமீபத்தில் கூட மேற்கு வங்காள முதலமைச்சர் மம்தா பானர்ஜி அந்த மாநிலத்திலே இருக்கக்கூடிய வாக்காளர் பட்டியலில் எவ்வளவு முறைகேடுகள் இருக்கின்றன, அதாவது இந்திய தேர்தல் ஆணையம் எவ்வளவு சித்து வேலைகளை வாக்காளர் பட்டியலிலே செய்கிறது என்றெல்லாம் பகிரங்கமாக அவர் குற்றம் சாட்டியிருந்தார். இந்த நிலையில் வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு தமிழ்நாட்டில் வாக்காளர் பட்டியலை நாம் எவ்வாறு கவனமாக கையாள வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி
இந்த கூட்டத்திலே வலியுறுத்தியிருக்கிறார். அதாவது இறந்து போனவர்களுடைய பெயர்கள் வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டிருக்கிறதா என்பதை சரிபார்க்க வேண்டும். அதே போல் ஒரு பகுதியிலிருந்து இன்னொரு பகுதிக்கு, இன்னும் சொல்லப்போனால் ஒரு தொகுதியிலிருந்து இன்னொரு தொகுதிக்கு இடம் மாறி சென்றவர்கள், அது வேலை விஷயமாகவோ குடும்ப விஷயமாகவோ இடம் மாறி சென்றவர்கள் 2 இடங்களிலும் வாக்காளர் பட்டியலிலே இருக்கிறார்கள். அதே போன்ற தவறுகளை கண்டுபிடித்து அதை நீக்க வேண்டும். இப்படி பல்வேறு வாக்காளர் பட்டியல் சம்பந்தமாக பல்வேறு அறிவுரைகளை வழங்கினார். அடுத்ததாக பூத் கமிட்டி, இந்த பூத் கமிட்டியில் 40 வயதுக்கு உட்பட்டவர்கள் தான் இருக்க வேண்டும். அதே போல் பெண்களுக்கு உரிய முக்கியத்துவம் அளிக்கப்பட வேண்டும், அவர்களுக்குரிய ரெப்ரசன்டேஷன் அங்கே இருக்க வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கிறார். இதையெல்லாம் மிக கடுமையாக சொன்ன எடப்பாடி, நான் ஏதோ சொல்கிறேன் இங்கே சொல்லிட்டு போயிடுவேன் அப்படின்னு நினச்சிக்காதீங்க. ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் சர்ப்ரைஸாக ஒன்றியம், நகரம் என இன்டீரியருக்கெல்லாம் நான் சர்ப்ரைஸாக சோதனை செய்ய வருவேன். அப்போது இந்த நிபந்தனைகள் அதில் இல்லை என்றால், நீங்கள் கடைபிடிக்கவில்லை என்றால் சம்பந்தப்பட்ட பொறுப்பாளர்கள், சம்பந்தப்பட்ட நிர்வாகிகள் மீது கடுமையான ஆக்ஷன் இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார் எடப்பாடி. அதே போல் அதிமுகவில் சமீப காலமாக உட்கட்சி பூசல்கள் வெளிப்படையாக வெடித்து கொண்டிருக்கின்றன. ஏற்கனவே அதிமுக உடைந்திருக்கிறது. ஒரு பக்கம் ஓபிஎஸ், ஒரு பக்கம் சசிகலா, டிடிவி வெளியே போய் தனியாக கட்சி வச்சிட்டாரு என்றெல்லாம் விமர்சனங்கள் இருக்கிற நிலையில், நாங்கள் தான் ஒரிஜினலான முழுமையான அதிமுக என்று எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து சொல்லி வருகிறார். ஆனால் இந்த அதிமுகவுக்கு உள்ளேயே பல்வேறு கோஷ்டி பூசல்கள் ஆங்காங்கே வெளிப்பட்டு வருகின்றன. அண்மையில் அந்த ஆலோசனை கூட்டங்கள் ஒவ்வொரு மாவட்டத்திலும் நடந்த போது கும்பகோணம், நெல்லை உள்ளிட்ட இடங்களில் பெரிய அளவு மோதல் நடைபெற்றது. அதே போல் சமீபத்தில் செங்கோட்டையன் தலைமையில் கோபிச்செட்டிப்பாளையத்தில் நடந்த கூட்டத்திலும் வாக்குவாதம், கைகலப்பெல்லாம் அரங்கேறியன. இப்படிப்பட்ட நிலையில் இதற்கெல்லாம் உச்சகட்டமாக விருதுநகரில் மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான ராஜேந்திர பாலாஜி முன்னாள் அமைச்சர் மாஃபா பாண்டியராஜன் பற்றி மிக கடுமையான வார்த்தைகளில் பகிரங்கமாக எச்சரித்திருக்கிறார். இதையெல்லாம் எடப்பாடி பழனிசாமி பார்த்து கொண்டு சும்மா இருக்கிறாரே என்ற கேள்விகள் கட்சி நிர்வாகிகளுக்கு மத்தியில் எழுந்தன. இந்த நிலையில்தான் இந்த கூட்டத்தில் இதை பற்றியெல்லாம் சொல்லாமல் சொல்லி, அதாவது அம்மா காலத்தில் அதிமுக இராணுவ கட்டுப்பாட்டோடு இருந்தது, ஆனால் இப்போது அது இல்லை, நம்மள்ட்ட கட்டுப்பாடே இல்லை, நான் இதையெல்லாம் வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்க மாட்டேன், மிக கடுமையான நடவடிக்கை எடுப்பேன் என்று எச்சரிக்கை செய்திருக்கிறார். அது மட்டுமல்ல, இனி உட்கட்சி பூசல் விஷயங்களை யாரும் இது போன்ற வெளியே மீடியாக்களில் பேசக்கூடாது, அதுபோல் மற்ற கட்சிகளை பற்றி கூட்டணி விஷயமாகவோ அடுத்த கட்சிகளை பற்றியோ மீடியாக்களில் பேசிக்கொண்டிருக்கக்கூடாது என்று கடுமையாக எச்சரிக்கை விடுத்தார். எடப்பாடி இப்படி சொல்லுவார், ஆனால் அப்படி விட்டுருவார் அப்படின்னு நினைக்காதீங்க. இனிமேல் கட்சி கட்டுப்பாட்டை மீறி நடந்தால் உடனடியாக அவர்கள் நீக்கப்படுவார்கள். நீக்கப்படுவது மட்டுமல்ல, நீக்கிட்டா என்னை போய் என்னை வீட்டில் வந்து பார்த்து ஏதாவது பேசி மறுபடியும் சேர்ந்துடலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டவர்கள் மீண்டும் கட்சியில் சேருவதற்கு ஏற்கனவே இருக்கும் விதிமுறைகளை மிக கடுமையாக்கி புதிய விதிமுறைகளை நான் உருவாக்க போகிறேன். அதனால் நீங்கள் ஒரு முறை கட்சியிலிருந்து நீக்கப்பட்டால் அவ்வளவு எளிதில் மீண்டும் கட்சிக்குள் வந்துவிட முடியாது, கட்சியில் சேர்ந்து விட முடியாது என்ற அளவுக்கு அந்த விதிமுறைகள் மிக கடுமையாக நான் ஆக்கப் போகிறேன் என்று சொல்லி எச்சரிக்கை விட்டிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. இதுதான் அதிமுக தரப்பு அப்டேட். அடுத்ததாக விஜய் தரப்பில் என்ன நடக்கிறது என்ற ஒரு கேள்வி எல்லார் மத்தியிலும் இருக்கிறது. மார்ச் 8ஆம் தேதி மகளிர் தினத்தை ஒட்டி அவர் வெளியிட்ட வீடியோவில், நம்ம எல்லாம் சேர்ந்து தான் இந்த திமுக அரசை உருவாக்கணும், ஆனால் இவங்க நம்மளை ஏமாற்றுவாங்கன்னு நம்ம எதிர்பார்க்கல, அதனால் என்ன எல்லாம் மாறத்தான் போகுது, 2026 இந்த திமுக அரசை மாற்றுவோம் என்று மகளிர் தின வீடியோவில் அவர் சொன்னார். பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல் தமிழ்நாட்டிலே நிலவுகிறது என்று விஜய் குற்றம் சாட்டினார். அதற்கு முதல் நாள் மார்ச் 7ஆம் தேதி மாலை அவர் நடத்திய அந்த இஃப்தார் விருந்து மிக இஸ்லாமிய மக்களிடம் மிக பரவலாக சென்று சேர்ந்திருக்கிறது. மற்ற கட்சி தலைவர்கள் எப்படி பண்ணுவாங்க, டேபிள் போட்டு மேடையில் உட்காந்துப்பாங்க, அவங்க வந்து எல்லாரும் ஏற்ற மாதிரி உட்காந்துருப்பாங்க, அவங்க ஒரு மேடை மற்றவங்களாம் கீழே, இப்படி இல்லாமல் அனைவரோடும் சமமாக அமர்ந்து அந்த இஃப்தாருக்கே உரிய அந்த மத கடமைகள், அந்த மத விஷயங்கள் அதெல்லாம் சரியாக செய்து இந்த நோன்பை அவர் முடித்திருக்கிறார் என்று இஸ்லாமிய மக்கள் மத்தியில் ஒரு பேச்சு இருக்கிறது. இந்த நிலையில் தமிழக வெற்றிக் கழகம் யாரோடு கூட்டணி அமைக்கப் போகிறது என்ற கேள்விக்கு அக்கட்சியின் அதிகாரப்பூர்வ ஆலோசகராக இல்லாத, அதே நேரம் விஜயின் நண்பர் என்று சொல்லிக் கொள்கிற பிரசாந்த் கிஷோர் தொடர்ந்து பேட்டிகளை அளித்து வருகிறார். முதலில் ஒரு தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்தார், இப்போது இன்னொரு தொலைக்காட்சிக்கு
அவர் பேட்டியளித்திருக்கிறார். அதிலே விஜய் 2026 சட்டமன்ற தேர்தலை தனித்து தான் அவர் களம் காண்பார் என்று பிரசாந்த் கிஷோர் அடித்து சொல்லியிருக்கிறார். இந்த நிலையில் அதிமுக ஒரு பக்கம் விஜயோடு பேசிக்கொண்டிருக்கிறது. அவர்கள் எங்களுக்கு 25% இருக்கு, அதனால் எங்களுக்கு 50-50 கொடுங்க என்று அந்த பேச்சுவார்த்தையின் ஆரம்பத்திலேயே விஜய் தரப்பினர் மிக அதிகமான சீட்டுகளை எதிர்பார்த்ததாக நாம் ஏற்கனவே டிஜிட்டல் திண்ணையிலே விவாதித்திருந்தோம். என்னது அவர்களுக்கு 25% இருக்கா என்று எடப்பாடியே ஆச்சரியப்பட்டதாகவும், அதன் பிறகு எடப்பாடி பழனிசாமி தனியாக ஒரு ஏஜென்சி மூலம் எடுத்ததில் விஜய்க்கு எங்கெங்கே எப்படிப்பட்ட ஆதரவு இருக்கிறது என்று அவரும் ஒரு புள்ளிவரத்தை எடுத்து வைத்திருக்கிறார் என்று நாம் பார்த்திருந்தோம். இந்த நிலையில் பிரசாந்த் கிஷோர் வெளிப்படையாக மீடியாக்களில் இது போல சொன்னாலும், அதாவது விஜய் பெரிய ஒரு மாற்றத்தை அவர் ஏற்படுத்துவார், தமிழ்நாட்டு மக்கள் அவரை எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள் என்பது போல விஜயை ஒரு தூக்கி நிறுத்துகிற அளவில் அவர் பேட்டிகள் கொடுத்து கொண்டிருந்தாலும், தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயிடமே அவர் சொன்ன ஒரு உண்மை விஜயை அதிர வைத்திருக்கிறது, விஜய்க்கு ஒரு ஷாக் கொடுத்திருக்கிறது என்று சொல்கிறார்கள். என்னவென்றால், அவர் சொன்ன விஷயம் 2025 பிப்ரவரி மாத அந்த நிலவரப்படி தமிழக வெற்றி கழகத்துக்கு தமிழ்நாட்டில் 8-9% ஆதரவு தான் இருக்குது. இதை உங்களுடைய ரசிகர்கள் உங்களுடைய வாக்காளர்களாக மாறுவது எவ்வாறு என்பது இந்த ஒரு வருடத்தில் தான், அடுத்து வரப்போகிற இந்த ஒரு வருடத்தில் தான் அது முடிவு செய்யப்படும். இப்போதைய இந்த நிலவரப்படி 2025 பிப்ரவரி மாத அரசியல் நிலவரப்படி விஜய்க்கு 8-9% வாக்குகள் தான் இருக்கின்றன என்று விஜயிடமே நேரில் சொல்லிய பிரசாந்த் கிஷோர், நாம் நம்முடைய கட்சியின் அந்த உட்கட்டமைப்பை, இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வலிமைப்படுத்த வேண்டும், அப்போதுதான் இதற்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்கும், வாக்கு வங்கி அதிகரிக்கும் என்று சொல்லியிருக்கிறார். இதனால்தான் விஜய் நேற்று தான் ஷூட்டிங்கில் இருந்த நிலையிலேயே, ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருந்தபடியே அந்த மகளிர் தின வீடியோவை படம் பிடித்து அவர் வெளியிட்டிருக்கிறார் என்று சொல்கிறார்கள். ஷூட்டிங் முடிந்த பிறகு அடுத்தடுத்து அவருடைய வெளிப்படையான பல பங்கேற்புகள் இருக்கும் என்று சொல்கிறார்கள். இதுதான் இன்றைய அரசியல் அப்டேட். அடுத்தடுத்த அரசியல் அப்டேட்டுகளை அறிய தொடர்ந்து காத்திருங்கள். நன்றி. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். மில்கி மிஸ்ட் பன்னீர், ஹை புரோட்டீன் பன்னீர். மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.